மலர் டீச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம கதையில் ஒரு மலர் டீச்சர் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுது. அந்த பொண்ணு பேர் ரோஸ். அவங்க அப்பா லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணி வந்திருக்காங்க. ஸ்கூலில் எல்லாரும் அந்த ரோஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ நம்ம மலர் டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கா, எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கா, எந்த கொஷின் கேட்டாலும் சூப்பராக ஆன்சர் பண்ணுறா, ரொம்ப பணிவாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மலர் டீச்சருக்கு அந்த ரோஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் ஜாப் ரோஸ், ஹாப்பி டு ஹேவ் யூ இன் ஆர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ தாங்க ட்விஸ்ட். ஸ்டாஃப் ரூமில் எல்லா ஸ்டாஃப்ஸும் இந்த ரோஸுக்கு என்ன இவ்வளோ ஆட்டிடியூடு, இப்படி பண்ணுது அந்த பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மலர் டீச்சர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேல இருந்து இனிமேல் நம்ம ரோஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாங்க நாம் அலசி ஆராய்ஞ்சு தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருப்போம். பட் ஆனால் மற்றவங்க பேசுகிறதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம முடிவையே நம்ம மாற்றிடுவோம். நீங்கள் மலர் டீச்சர் மாதிரி ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆள் அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் ஃப்ளாரில் ரெமெடி இருக்குது. அது என்ன ரெமெடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.